அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான நாட்களாகவே அமையப் போகுதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள நான் உங்ககிட்ட முழுசா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. நீங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளோட விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க. எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமே நடக்க போகுது. பிள்ளைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களுக்குள்ள இடையே இருந்த அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் புதிய வரவுகள் வரப்போகுதுங்க. சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. உங்களுடைய அப்பா அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய பெற்றோர் வண்டி வாகனத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது மிகுந்த கவனமாக கூட்டிகிட்டு போவது நல்லது. அப்பா அம்மா தொலைய தூரத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ காலில் பேசுவது நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. பூர்வீக கோயில்களுக்கு சென்று வருவது நல்லதே நடக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு செல்வதும் வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. கிராம தேவதை கோயிலுக்கு போயிட்டு வருவதனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. பூர்வீகத்தில் சொத்து கிடைத்தால் வாங்கி கொள்வது மிக மிக நல்லது. உங்களுடைய கூட இருப்பவங்க பார்த்தீங்கன்னா சதி செய்வார்கள் அப்படிங்கிறதுனால மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்பட போகுது. ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா முதலீடுகளை செஞ்சு மகிழ போகிறீங்க. தொலைதூரத்தில் இருந்தால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. நண்பர்கள் கூட்டாளிகளோட மத்தியில் உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான மனபயம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போக போகுது. பங்கு சந்தையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுதுங்க. சொத்து மதிப்பு அதனால் உயரப்போகுது. நிறைய பயணங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை ஏற்பட போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் யோகமும் உண்டாக போகுது. இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூட போகுது. கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாக போகுது. எல்லா சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா நல்ல முடிவை எடுக்க போகிறீங்க. சரியான நேரத்தில் உங்களுடைய கடன்கள்லாம் அடைச்சி முடிக்க போகிறீங்க. சவால்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்கும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. தெய்வீக கோயிலுக்கு திருப்பணிகள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். மன சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவு, தொற்று நோய்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. விருச்சிக ராசியனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் உங்களுக்கு மறைய போகுதுங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. நோய் உபாதைகளிலிருந்து விடுபட போகிறீங்க. முகத்திலும் உடலிலும் சரி புதிய பொலிவு உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து அனைத்துமே உயரப்போகுதுங்க. வருமானம் படிப்படியாக உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சமுதாயத்தில் உயர்ந்தோரை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். ஆன்மீகத்திலும் சரி ஆலய திருப்பதிகளிலும் சரி நம்பிக்கையுடன் செயல்பட்டிங்கன்னா நல்லதே நடக்குங்க. நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. அனாவசிய பயணங்களிலிருந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய சொத்து மதிப்பும் உயரப்போகுது. மனதிற்கு இனிய பயணங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. யோகா பிரயாணம் போன்றவற்றை செஞ்சு உடல் நலத்தையும் மன வளத்தையும் பாதுகாத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. வழக்கு விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான தீர்ப்புகளை கிடைக்க போகுது. அனைத்து விஷயங்களும் அதாவது இடையூறாக இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எல்லாமே விலக போகுதுங்க. உங்களுடைய இரக்க குணத்தால் பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யும் நல்ல குணங்கள் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் பாசமாக இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் தைரியத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய கண் உபாதைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. அனைத்து சூழ்நிலையிலும் உங்களுக்கு சிறப்பாகவே முடிய போகுது. இறையருள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் நிறைவேற்றப்பட போகுதுங்க அந்த இறைவனடிகளால்.
உங்கள் கடன்கள் அனைத்துமே தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் எல்லாமே திருப்பி செலுத்த போகிறீங்க. நேர்முக மறைமுக போட்டிகள் உங்களுக்கு சாதுரியமாகவே அமைய போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அபாண்டமாக பழிகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்குவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தாரோடைய சேர போகிறீங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. புதிய வழிகளில் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொது சேவையில் பாராட்டுகளையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய ஆராய்ச்சிகள் உங்களுக்கு வெற்றியே கிடைக்க போகுதுங்க. மேலதிகாரியோட ஆதரவும் சக ஊழியரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால உங்களுடைய தோற்றத்தில் மிடுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னா நெடுநாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. அலுவலக ரீதியாக உங்களுடைய பயணங்களால் நல்லதே நடக்க போகுது. உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. மேலிடத்துல நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்ற பெயரையும் சம்பாதிக்க போகிறீங்க. பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களோட தேவையை பூர்த்தி செய்ய போகிறீங்க. கூட்டாளிகளுடன் மனத்தாங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுது. மகசூல் அதிகரிக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற்று உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தி கொள்ள போகிறீங்க. உங்களுடைய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா தெளிவும் செயலில் வீரியமும் உண்டாக போகுது. புகழ் உங்களுக்கு உயரப்போகுதுங்க. புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கடமைகள் சுறுசுறுப்புடன் திடமான முயற்சிகளுடன் செய்ய போகிறீங்க. தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு மகிழ போகிறீங்க. புகழும் பாராட்டும் கிடைப்பதில் பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் தாமதமான நிலை ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் செஞ்சு முடிக்க போகிறீங்க. ரசிகர்களை அனுசரித்தும் செல்வீர்கள். மனதில் இருக்கும் வருத்தங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் காட்ட மாட்டீங்க. மனதிலே வச்சு அதை நல்லபடியாக நல்ல செயலில் நிறைவேற்ற போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷமே அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களால் பயன்பெறுவார்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுடைய ரகசியங்கள் எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நினைவாற்றல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுதுங்க. மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போகிறாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. விசாகம் நாடு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களது யோசனைகளை மற்றவர்களும் கேட்டு அனுசரித்து செல்வீர்கள். உங்களை உசாதானப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். எதையும் ஆலோசனை செய்து முடிப்பீர்கள். தெய்வ நம்பிக்கைகளும் சரி சடங்குகள் சமிப்பிரதாயங்களில் நாட்டம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்பாட்டினால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லதே நடக்க போகுதுங்க. நிலம் வீடு மனை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சிக்கல்கள் விலகி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்கள் குடியிருக்கும் வீட்டினையும் மாற்ற சிலருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பண வரவில் அதிக ஓட்டம் இருக்க போகுது. செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சியாமலா தண்டகம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சை மாலை அம்மனுக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்களும் சரி தொட்ட காரியங்கள் அனைத்துமே எல்லாமே வெற்றியாகவே உங்களுக்கு முடியும். காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. உங்களுடைய பதவி உயர்வு காரணமாக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிர்வாகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வழக்கம் போலவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் அப்படின்னாலும் கொசுராக கொஞ்சம் கவனத்தை கூட்டிக்கொள்ளுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி இருக்கிறது தான் நல்லது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சுக்குவீங்க.
குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.